அதெல்லாம் சின்ன வயசுல தெருவு கொடுத்துருக்கீங்க, நம்ம ஊர்லயே மரத்துல கட்டுவோம், அதனால நம்ம கிட்டே வந்து தெருவு காய்ச்சுவோம், கருக்குட்டி நாமளே எடுப்போம். அப்படித்தான் நம்மள சின்ன குழந்தைய பார்க்க காலையில காஃபி யாருமே குடிக்க மாட்டேன், எல்லாம் தெருவு தான் குடிக்கும். நீங்க ஒரு பாட்டு தெருவு முடிச்சிட்டீங்கன்னா போதுங்க, எதுவுமே வேண்டாம். ஆனா என்னுடைய குழந்தைக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும், உங்களுடைய பேர குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பு. இன்னைக்கு நகரத்தில் இருக்கக்கூடிய எந்த குழந்தைக்கும் ஒரு பனைமரத்தை ஏதோ மரக்காட்டில் நிற்கக்கூடிய ஒரு மரமாக பார்க்கிறாங்க தவிர, ஒரு பனைமரம் மட்டுமே 164 வகையான பொருட்களை கொடுக்க முடியும் அப்படின்னு எல்லா குழந்தைக்கு தெரியுங்க. அதனாலதான் 2023 மே மாசம் ஆழ்வரை ஆண்டுகளுக்கு முதல்வர்கள் தமிழக வாரியத்தாட்சி ஒரு அறிக்கை கொடுக்கணும், 350 பக்கம் அறிக்கை. தமிழகத்தில் எப்படி டாஸ்மார்க் மூடுறது, 3 ஆண்டுகளில் எப்படி கண்ணு கடைக்கு திறப்பது, டாஸ்மார்க் மூலமாக 50,000 கோடி வருமானம், 45,000 கோடி இருந்துச்சு. நாங்க போட்ட கணக்குல டாஸ்மார்க் இன்னைக்கு 43,000 கோடி இருக்கு. தமிழகத்தில் முழுமையாக தென்னமரத்தையும் பழமரத்தையும் அரசு பயன்படுத்துறாங்கன்னா 1,10,000 கோடி ரூபாய் வருமானம் சேர்க்க முடியும் என்கிற கொள்கையை அதில் கல்வி மூலமாக அரசுக்கு வரக்கூடிய வருமானமே டாஸ்மாக்ல வரக்கூடிய வருமானத்தை விட அதிகமாக இருக்கும். அதை விட 2 மடங்கு வருமானம் விவசாய பெருமக்களுக்கு இருக்கும் என்பதை அந்த ஆய்வறிக்கையில போட்டுருக்க பிஜேபி தமிழ்நாடு வெப்சைட்ல இருக்கு. யாராவது ஆர்வம் இருக்கு, நேரம் இருக்கலாம், தயவு செஞ்சு நீங்க டவுன்லோட் பண்ணி நேரம் இருக்கும் போது படிச்சு பாருங்க. ஒரு கண் அறிக்கையை போட்டிருக்கோம், எப்படி கல்வை திறப்பது, 3 ஆண்டுகள் எப்படி படிப்படியாக கொண்டு வருவது, குவாலிட்டி கண்ட்ரோல் எப்படி கொண்டு வருவது, விவசாய உற்பத்தி நிறுவனங்களை மையமா வச்சு விவசாயிகள் ஒரு பக்கம், விவசாய உற்பத்தி நிறுவனங்கள் ஒரு பக்கம் மையமா வச்சு அரசு ஒரு பக்கம், எப்படி விவசாயிகளுக்கு பிரச்சனை இல்லாம வருமானம் வரக்கூடிய வகையில ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு போறது, தமிழகம் முழுவதும் குவாலிட்டி கண்ட்ரோல் பாயிண்ட் எத்தனை போடணும், எப்படி இந்த ஃபெர்மெண்டேஷனை கண்ட்ரோல்ல வச்சு 3.8% தாண்டாம எப்படி வைக்கிறது, பல விஷயங்கள் பேசிட்டு. ஆனால் அண்ணன் சொன்னது போல நாம் ஏதோ வாரிசர்களாக இருப்பதற்காக வரலீங்க, விவசாயத்தை கொண்டிருக்கலாமா என்போடு சொல்ல வேண்டும் என்றால் ஒரு திட்டத்தோடு தான் தேசிய ஜனநாயக கூட்டணி உங்களுக்கு முன்னாடி திட்டம் எங்களால் செய்ய முடியும்.